ஹாய் எவ்ரிஒன். இன்னைக்கு வந்து ஒரு ரீசைக்ளிங் வீடியோ தான் பார்க்க போறோம். எங்க வீட்ல ரீசென்ட்டா சீலிங் ஃபேன் வந்து ஒர்க் ஆகாம போயிடுச்சு. நாங்க எலக்ட்ரீஷியன் கூப்பிட்டு கூட பார்த்துட்டோம். இத சரி பண்ண முடியாது. இனிமே ஸ்கிராப்ல தான் போடணும்னாங்க. ஸோ அத வேஸ்ட்டா தூக்கி போடுறதுக்கு பதிலா வேற ஏதாச்சும் கிரியேட்டிவா பண்ணலான்னு யோசிச்சேன். இப்போதைக்கு இந்த மோட்டார் அண்ட் கப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போறதில்ல. ஃபேன் பிளேட்ஸ் வச்சு தான் ஃபர்ஸ்ட்டு ஹோம் டெக்கர் வந்து பண்ண போறேன். அண்ட் இந்த கப்ஸ் யூஸ் பண்ணி நான் ஒரு 2 ஐடியா யோசிச்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா நீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க. அது பெட்டரா இருந்துச்சுன்னா நான் அது கூட ட்ரை பண்றேன். ஸோ இன்னைக்கு நம்ம பண்ண போற ஹோம் டெக்கர் வந்து ஃபேன் பிளேட்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ண போறோம். ஸோ அதில வந்து நான் ஒரு ஃபேன் பிளேட் எடுத்துக்கிறேன். இது மேல வந்து நான் டெக்ஸ்சர் ஒயிட் யூஸ் பண்ணி நான் டிசைன் கிரியேட் பண்ண போறேன். அதுக்கு வந்து நான் ஒரு ஸ்டென்சிலும் எடுத்துக்கிறேன். டிசைன் வந்து உங்க சாய்ஸ் தான். உங்ககிட்ட என்ன ஸ்டென்சில் இருக்கோ அத நீங்க வந்து எடுத்துக்கலாம். அண்ட் தென் இந்த டெக்ஸ்சர் ஒயிட் அப்ளை பண்றதுக்கு ஒரு பேலட் நைஃபும் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு இந்த ஸ்டென்சில வந்து நீங்க பொசிஷன் பண்ணிக்கோங்க. எங்க எந்த டிசைன் வரலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன்ஸ் நீங்க வந்து பிளான் பண்ணதுக்கு அப்புறமா, அந்த ஸ்டென்சில் மூவ் ஆகாம இருக்கிறதுக்கு அது மேல வந்து ஒரு மாஸ்கிங் டேப் ஒட்டி செக்யூர் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்க வந்து மாஸ்கிங் டேப் ஒட்டி செக்யூர் பண்ணதுக்கு அப்புறமா, நம்ம வந்து டெக்ஸ்சர் ஒயிட் வந்து பேலட் நைஃப் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்றதுக்கு முன்னாடி கிவ் இட் அ குட் மிக்ஸ். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு திக் அண்ட் ஈவன் கோட்டிங் வந்து ஸ்டென்சில் மேல அப்ளை பண்ணுங்க. நான் வந்து கொஞ்சம் தின்னா அப்ளை பண்ணிட்டேன். நீங்க அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் திக்காவே கோட்டிங் குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மாஸ்கிங் டேப் வந்து நீங்க பொறுமையா அப்படி ரிமூவ் பண்ணீங்கன்னா, ஒரு பியூட்டிஃபுல்லான பேட்டர்ன் வந்து கிடைக்கும். இந்த ஸ்டென்சில்ல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நெறைய ப்ராடக்ட் வந்து ஒட்டியிருக்கும். ஸோ நெறைய பேர் வந்து அத அப்படியே வேஸ்ட் பண்ணிடுவாங்க. பட் எனக்கு வந்து அது கொஞ்சம் வேஸ்ட் பண்ண மனசு வராது. ஸோ அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னால எவ்வளோ எடுக்க முடியுமோ, நான் அவ்வளோ வந்து ஸ்கூப் பண்ணி எடுத்துருவேன். ஆல்சோ இந்த மாரி கொஞ்சம் அன்வான்டட் ஏரியாலலாம் நம்மளுக்கு பெயிண்ட் ஒட்டியிருக்கு அப்டின்னா, ஒரு டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி அது வெட்டா இருக்கும்போதே வந்து நல்லா நீட்டா கிளீன் பண்ணிடுங்க. இதே ஸ்டெப்ப பேலன்ஸ் இருக்க 2 ஃபேன் பிளேட்க்கும் நம்ம ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஈச் அண்ட் எவ்ரி டைம் நீங்க ஸ்டென்சில் வந்து யூஸ் பண்றதுக்கு முன்னாடி மேக் ஷூர் அத நல்லா வாஷ் பண்ணிட்டு, ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்க. முன்னவே மென்ஷன் பண்ண மாதிரி ஆஃப்டர் ஈச் அண்ட் எவ்ரி யூஸ் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டென்சிலேருந்து ப்ராடக்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ட்ரை ஆக டைம் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு துணி வச்சு நல்லா வைப் பண்ணிவிடுங்க ஸ்டென்சிலை. அதுக்கப்புறம் நான் தேர்ட் பிளேட்லேயும் அதே டிசைன் வந்து ரிப்பீட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சென்டர் போர்ஷன் வந்து எல்லா பிளேட்லேயும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ டாப் போர்ஷனுக்கு வந்து நான் வேறு ஸ்டென்சில் எடுத்திருக்கேன். அகெயின் இந்த டிசைன் எல்லாம் வந்து உங்க சாய்ஸ் தான். உங்ககிட்ட என்ன ஸ்டென்சில் இருக்கோ, அதில எப்படி நம்ம கிரியேட்டிவா பண்ணலாம் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த ஒரு பிளேடுக்கு இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் 2க்கும் வந்து நான் எட்ஜில வர மாதிரி வந்து நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். டெக்ஸ்சர் ஒயிட் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஃபேன் பிளேட்ஸ் இப்படி தான் இருக்கு. இது வந்து ஃபியூ ஹவர்ஸ் எடுக்கும் ட்ரை ஆகுறதுக்கு. நான் வந்து ஃபார் சேஃபர் சைட் ஓவர் நைட் ட்ரை பண்ண விட்டுட்டு, நெக்ஸ்ட் நாள் இந்த ஃபேன் பிளேட் மேல கம்ப்ளீட்டா பிளாக் பெயிண்ட் அடிச்சுக்கிறேன். பிளாக் பெயிண்ட் வந்து கம்ப்ளீட்டா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா, இது மேல வந்து நான் ஒரு டிஸ்ட்ரெஸ் லுக் மாரி கிரியேட் பண்ண போறேன். அதுக்கு வந்து நான் ப்ளூ கலர் சாக் பெயிண்ட் எடுத்துக்கிறேன். அண்ட் அப்ளை பண்றதுக்கு பிரஷ்க்கு பதிலா ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட்டு டெக்ஸ்சர் ஒயிட் அப்ளை பண்ணோம் இல்லையா? அந்த இடத்துல நான் வந்து கோல்ட் டஸ்ட் அப்ளை பண்ணி பார்த்தேன். எனக்கு ரிசல்ட் அந்த அளவுக்கு பிடிக்கல. ஸோ அகெயின் வந்து நான் பிளாக் பெயிண்ட் வந்து அந்த பேட்டர்ன் இருக்க இடத்துல மட்டும் ஃபில் பண்ணிக்கிறேன். அந்த பிளாக் பெயிண்ட் வெட்டா இருக்கும்போதே அது மேல கோல்ட் டஸ்ட் அப்ளை பண்ணி பார்த்தேன். அப்பவுமே எனக்கு வந்து ரிசல்ட் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்ல. வேற பெட்டரா எப்படி பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இந்த மீன் டைம் பேலன்ஸ் இருக்க 2 ஃபேன் பிளேடுக்குமே வந்து டிஸ்ட்ரெஸ் லுக் வந்து வேற வேற கலர்ல கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் சிங்கிள் கலர் தான் போட்டேன். ரெட் வந்து எனக்கு ரொம்பவே டார்க்கா இருக்க மாரி இருந்துச்சு. அதனால கொஞ்சம் அங்கங்க ஹைலைட்ஸ்க்கு நான் ஆரஞ்சும் குடுத்துக்கிறேன். இந்த டெக்ஸ்சர் ஒயிட் அப்ளை பண்ண இடத்துல வந்து நான் ஃபுல்லாவே பிளாக் பெயிண்ட் வந்து ஒரு கோட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அது மேல வந்து ஸ்டென்சில் வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து நான் கோல்ட் பெயிண்ட் அப்ளை பண்ணி பார்த்தேன். டைரக்ட்டா கோல்ட் டஸ்ட் அப்ளை பண்றத விட எனக்கு இந்த ரிசல்ட் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ எங்கெல்லாம் டெக்ஸ்சர் ஒயிட் போட்டோமோ, அங்கெல்லாம் நான் வந்து ஃபுல்லா பிளாக் கோட்டிங் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஸ்டென்சில் யூஸ் பண்ணி கோல்ட் பெயிண்ட் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி என்கிட்ட சின்ன சின்ன பிள்ளையார் சிலை இருந்துச்சு. அதில வந்து நான் ஈவனா கோல்ட் பெயிண்ட் அடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்கிட்ட லிக்கபிள்ஸ் சாக்லேட் டப்பா இருந்துச்சு. அது யூஸ் பண்ணி கிரியேட்டிவா கேண்டில் ஹோல்டர்ஸ் மாரி பண்ணலான்னு யோசிச்சிருந்தேன். கேண்டில் ஹோல்டர் வந்து பிளெயினா இருக்கிறதுக்கு பதிலா அதில ஏதாவது டிசைன் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணலான்னு நெனச்சேன். அதுக்கு வந்து நான் மோல்டட் கிளே, ரெசின் ஹார்ட்னர் வந்து ஈக்குவல் குவான்டிட்டி மிக்ஸ் பண்ணிக்கிறேன்.
அதுக்கப்புறமா சிலிக்கான் மோல்டில் வந்து கொஞ்சம் டால்கம் பவுடர் டஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஈவனாக அப்ளை பண்ணிவிடுங்க. பவுடர் வந்து எக்ஸஸாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக தட்டினீங்கன்னா எக்ஸஸ் பவுடர்லாம் கீழே போயிடும். அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச க்ளே வந்து நம்ம அந்த மோல்டுக்குள்ளே வச்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் செமி ட்ரையாக இருக்கும் போதே டிமோல்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிற க்ளேவெல்லாம் வந்து ஒரு கட்டர் வச்சுட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபெவிகால் அப்ளை பண்ணி அந்த டிசைன் எலிமெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதே ப்ராசஸை நான் 3 கேண்டில் ஹோல்டருக்கும் ரிப்பீட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒன்ஸ் க்ளேலாம் ட்ரை ஆனதுக்கப்புறமா இதுக்குமே வந்து இந்த ஃபேன் பிளேட்க்கு பண்ண மாதிரி டிஸ்ட்ரெஸ் லுக் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேண்டில் ஹோல்டர் எல்லாம் ஃபேன் பிளேடோட அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணுறதுக்கு நான் ஃபேபர் கேசலோட டேக்கிட்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து உங்களுக்கு பபிள் கம் மாதிரி டெக்ஸ்சரில் இருக்கும். இது எப்போ வேணால் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து நான் எப்போ வேணால் டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்காக நான் ஈஸியாக இருக்கணும்னு இது யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும்னா நீங்கள் இதர் மோல்டட் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா க்ளூகன் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி பேட்டரி ஆப்ரேட்டட் கேண்டில்ஸ் எடுத்துக்கிறேன். அதை வந்து நான் அந்த கேண்டில் ஹோல்டருக்குள்ளே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இந்த மாதிரி ரெடிமேடான பெல்ஸ் வந்து உங்களுக்கு அமேசானில் கிடைக்கும். இதுவுமே நான் வந்து கீழே அட்டாச் பண்ணிக்கிறேன் ஃபேன் பிளேடோட எண்டில். ஸ்டாச்சு, பெல், கேண்டில் இதெல்லாம் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஃபைனல் ரிசல்ட் இப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் இதை வாலில் ஸ்டிக் பண்ணுறதுக்கும் நான் வந்து டேக்கிட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் இந்த எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இஃப் எஸ், தென் ப்ளீஸ் டூ லைக் திஸ் வீடியோ அண்ட் தென் subscribe to my channel.